ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது காலணி அணிஞ்சு செல்லாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் காலணியை அணியாமல் இயற்கையாகவே நம்மளுடைய பாதமானது இந்த மண் தரையில் பட்டு உணரும் பொழுது இந்த பஞ்சபூதங்களை உணர்கிற சக்தியில் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி அப்படிங்கிற பூமியோட உணர்வு நமக்கு நேரடியாக அந்த உயிர்சக்தியானது கிடைக்கும். ஆனால் அந்த செப்பல் அணியாமல் போகிறத சிறப்பு. ஆனால் செப்பல் அணியாமல் நம்ம 14 கிலோமீட்டர் அந்த கிரிவலம் முழுமையாக போக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துல கிரிவலம் போனாலே அந்த சிவனை உணரணும், சிவன் நமக்குள்ளே வரணும், சிவன் நிலையில் நம்ம போகணும். அப்படிங்கும்போது செப்பல் அணியாமல் நம்ம 14 மீட்டர் போகும்போது மனசு ஒரு நிலையாக இருக்குதா, நம்மளால் இருக்க முடியுமா, இருக்க முடியுதா, அதுக்கு எந்த இடையூறும் இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சிந்திச்சுக்குங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா, செப்பல் அணியாமல் போகிறீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர் உங்களால் செப்பல் அணியாமல் நல்லபடியாக போயிட்டு வர முடியுது, சிவனுடைய நிலையில் இருக்க முடியுது, சிவனை உணர முடியுது, எந்த டிஸ்டர்பும் நமக்கு ஆகலை அப்படிங்கிற நிலையில் யார் இருந்தாலும் நீங்கள் செப்பல் அணிய வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக போய்க்கலாம். இல்லைங்க நான் போகும்போது பாதை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, கல் தட்டி விடுது, இல்லை குழிகளாக இருக்குது, ஏதோ ஒன்று நினைக்கிறவங்க செப்பல் அணிச்சிக்கலாம். அந்த செப்பல் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிற செப்பல் நீங்கள் அணிய வேண்டாம். அந்த இடத்துல போயிட்டு இறைவனை கும்பிட்டு ஏதோ ஒரு செப்பல் வாங்கி அணிஞ்சிட்டு போங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின செப்பல் அணியும் போது என்ன நினைக்கணும் மனதளவில், அது ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுற்றி வரும்போது சிவனை விட்டு போட்டு இந்த செப்பல் மைண்டே தான் வந்துட்டுருக்கு மனசில். ஐயோ நம்ம அங்கே போனோம், இங்கே போனோம், இந்த செப்பல் எல்லா பக்கம் பயன்படுத்தின செருப்பை இதுங்கிற போகலாமா, வரலாமா, இது தப்பு குற்றமாயிருமா, இது ஏதோ ஒன்று நடந்தால் கூட இந்த செருப்பு போட்டது தான் மனசுக்கு திரும்ப திரும்ப ஒரு குற்ற உணர்ச்சியை வரும். அந்த குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த இடத்துல போய் ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்குங்க. செருப்பு அணிகிறது தப்பு இல்லை, ஆனால் செருப்பு அணியாமல் நடக்கிறத மிக மிக சிறப்பு. ஆனால் உங்களுடைய கால் அந்த பாதங்கள் அந்த பாதைக்கு 14 கிலோமீட்டர் முழுமையாக போய் வர்றதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செருப்பு அணியாமல் போகலாம். ஒத்துக்கலைன்னா செருப்பு வாங்கி அணிச்சிங்க, அந்த இடத்துல வாங்கி அணிச்சிங்க. இதனால் எந்த தவறும் கிடையாது. ஓம் நமச்சிவாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய். வணக்கம்.